வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. நம்ம பயந்த மாதிரியே இந்த விஷயம் தான் நடக்க போகுது. அது என்னடா விஷயம் நடக்க போகுது அப்படின்னா, அது சர்வைவர் சீரிஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பம் அப்படிங்கிறது நடக்க போகுது. அது இல்லாமல் இப்போ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வருவாரா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது இல்லாமல் இப்போ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் சர்வைவர் சீரிஸில் அவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அது இல்லாமல் அந்த ஒரே ஒரு ஸ்பாட் மட்டும் தான் இப்போ ஃபேஸ் டீமில் காலியாக இருக்குது. அந்த ஒரு ஸ்பாட்டில் நம்மளுடைய ஜான்சனா கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் விசன் ஃபேக்ஷனில் நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் தான் அப்படிங்கிற மாதிரி 100% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இப்போ நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அந்த ஃபேஸ் டீமில் ஜாயின் பண்ணதுக்கான காரணம் என்ன, சிஎம் பங்க் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அப்படி மாதிரி நிறைய விதமான அப்டேட்டுகள் இருக்குது. பட் இதை பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம தெளிவான ஒரு விளக்கத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்மளுடைய கோடி ரோட்ஸ் எதுக்கு அந்த ஒரு ஃபேஸ் டீமில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி போடுற வீடியோவில் நான் சொன்னேன். அதாவது நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டருக்கான அந்த ஒரு ஃபியூடை நம்மளுடைய டபிள்யூ டெவலப் பண்ணுற விதமாக இந்த ஒரு ஃபியூடை இதோட டபிள்யூ நிறுத்த போகிறது கிடையாது. அது இவங்க ரெண்டு பேர்த்துக்கான மேட்ச் ரெசல்மனியா 42 வரைக்கும் இவங்களுக்கான ஒரு ஸ்டோரி லைன் டபிள்யூ கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன்ல. அந்த ஒரு ஸ்டோரி லைனை கண்டினியூ பண்ணுற விதமாக தான் இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஃபேஸ் டீமில் நம்மளுடைய கோடி ரோட்ஸையும், அதாவது நம்முடைய விசன் ஃபேக்ஷனில் நம்மளுடைய பால் ஹேமனோட அந்த ஒரு விசன் ஃபேக்ஷனில் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் வைக்கிறதுக்கான காரணம் இவங்களுக்கான அந்த ஒரு ஃபியூடு இதில் இருக்கும். அதாவது இப்போ நம்மளுடைய ஃபேஸ் டீமில் நம்மளுடைய கோடி ரோட்ஸும், ஹீல் டீமில் நம்மளுடைய கோடி ரோட்ஸும் இருக்கனால, அதாவது நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் இருக்கனால இவங்களுக்கான ஒரு ஃபியூடு எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு மேட்ச்சில் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் எலிமினேட் பண்ணலாம். இல்லை நம்மளுடைய கோடி ரோட்ஸ் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் எலிமினேட் பண்ணலாம். இவங்களுக்கான ஒரு ஃபியூடு மேபி அடுத்த லெவலுக்கு இது அடுத்த லெவலுக்கு இதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த ஒரு சர்வே சீரிஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பட் இப்போ சொல்லப்படுது. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய சிஎம் பங்க் இருக்கார் அப்படின்னா, சிஎம் பங்குக்கும் நம்மளுடைய விசன் ஃபேக்ஷனுக்கான அந்த ஒரு ஸ்டோரி லைன் அப்படிங்கிறது ரொம்ப நாட்களாக இவங்களுக்கான ஒரு ஸ்டோரி லைன் பட் ரொம்ப போயிட்டு இருக்கனால அந்த விசன் ஃபேக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக நம்மளுடைய சிஎம் பங்க் இருக்கான அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு கரெக்டான ஒரு கிளாரிஃபிகேஷன் நமக்கு இருக்கும். அதனால இவர் ஒரு இந்த விசன் ஃபேக்ஷன் இருக்கணும். அது இல்லாமல் இவரை எதிர்த்து போராடுறதுக்கு நம்மளுடைய சிஎம் பங்க் வேணும் அப்படிங்கிறது. பட் ஓகே, அது மாதிரி நம்மளுடைய ஜே ஊசோவும் நம்மளுடைய விசன் ஃபேக்ஷனால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர், அதுவும் இருக்கட்டும். ஆனாலும் இப்போ நம்முடைய ஜிம்மி ஊசோவும் அதிகமாக நம்ம விசன் ஃபேக்ஷனால் பாதிக்கப்பட்டார். இப்போ நம்முடைய ஜிம்மி ஊசோ என்னாச்சு, ஜிம்மி ஊசோவே இல்லாமல் இருக்காரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. அதாவது ஜிம்மி ஊசோ ஏன் அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. இப்போ நம்முடைய ஜிம்மி ஊசோவும் அந்த விசன் ஃபேக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு டீம் அப்பில் தான் இருக்க போகிறார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச அந்த ஸ்மாக் டவுன்லேயே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுதான் அந்த விசன் ஃபேக்ஷனில் இப்போ யார் இருக்காங்கன்னா, கரண்ட்லி யார் இருக்கான்னா, ஒன்று நம்மளுடைய கோடி ரோட்ஸு, சிஎம் பங்கு, நம்முடைய ஜே ஊசோ, ஜிம்மி ஊசோ இருக்காங்க. இவங்க 4 பேர் இருக்காங்க. ஒரே ஒரு ஸ்பாட் யாருன்னா அது ரோமன் ரெயின்ஸுக்காக. அப்போ இதில் இன்னொரு ஆள் எங்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இப்போ வைக்கிறாங்க. அந்த நபர் யார் அப்படின்னா வேறு யாருமே கிடையாது, நம்மளுடைய எல்ஏ நைட். அதாவது எல்ஏ நைட்டு அதிகமாக அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கு அடுத்தபடியாக விசன் ஃபேக்ஷனில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூடில் இருந்தவர் யாருன்னா நம்முடைய எல்ஏ நைட்டு தான். இப்போ அந்த எல்ஏ நைட்டே இப்போ இல்லையே, அவர் என்ன ஆச்சு, அந்த ஒரு வார் கேமில் அந்த ஒரு ஸ்பாட்டை அவருக்கு கொடுத்துருந்துருக்கலாம். அதாவது கோடி ரோட்ஸுக்கு பதிலாக அந்த ஒரு ஸ்பாட்டை நம்மளுடைய எல்ஏ நைட்டுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த ஒரு மிஸ்டேக்கை நம்மளுடைய டபிள்யூ தெரிஞ்சு பண்ணாங்களே, தெரியாமல் பண்ணாங்களா. அதாவது நம்மளுடைய எல்ஏ நைட்டோட அந்த ஒரு வாய்ப்பை டபிள்யூ தட்டி பறிச்சுட்டாங்க. அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் இருக்கான அந்த ஒரு ஃபியூடை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு நம்மளுடைய எல்ஏ நைட்டை அந்த ஒரு ஸ்பாட் அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்காம, அதாவது நம்மளுடைய எல்ஏ நைட்டுக்கும் அந்த விசன் ஃபேக்ஷனுக்கான அந்த ஒரு ஸ்டோரி லைன் இருந்துச்சு அப்படிங்கிறது டபிள்யூ மறைச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஃபேன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைதானாலும் இப்போ ஒரே ஒரு ஸ்பாட் அதில் காலியாக இருக்குது. அதில் யாருன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நம்மளுடைய ஃபேன்ஸ் முன் வைக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய ஜிம்மி ஊசோ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ், அதாவது நம்மளுடைய ஜான்சனாவோட அந்த ஒரு வாய்ப்பை பறிச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜிம்மி ஊசோ இப்போ ஃபேன்ஸ் அதிகமாக இன்டர்நெட்டில் ரொம்பவும் ஒரு வருத்தம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நம்முடைய ஜான்சனா ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகிட்டார். அது இல்லாமல் நம்முடைய ஜான்சனா விளையாடாத ஒரே ஒரு மேட்ச் எதுனா இந்த ஒரு சர்வைவர் சீரிஸ், அந்த ஒரு வார் கேம் தான். அந்த வார் கேம் கடைசியாக நம்முடைய ஜான்சனா
முடிப்பார். அதாவது அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எல்லாமே, அதாவது டபிள்யூடபிள்யூட ஹிஸ்ட்ரியிலே எல்லா விஷயமான, அதாவது ராயல் ரம்பிளாக இருக்கட்டும், மணி இந்த பேங்காக இருக்கட்டும், ரெசல்மனியாக இருக்கட்டும், ராயல் ரம் அப்படி ஏகப்பட்ட பேப்பரிஸ் எல்லாத்தையுமே விளையாண்ட ஒரே ஒரு ரெஸ்லர் யாருன்னா அது நம்முடைய ஜான்சன் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமை வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூடபிள்யூ வந்து ஒரு முடிவு எடுத்து வச்சிருந்தாங்களாம். இப்போ அந்த ஒரு முடிவு எடுத்தவர்னா அந்த ஒரு வாரியம் வந்து நம்முடைய ஜான்சனா வந்து இருப்பார். அதாவது ஜான்சனா வந்து நம்முடைய ரோமன்ஸோட அந்த ஒரு ஃபேஸ் டீமில் இருந்து நம்ம விசன் ஃபேக்ஷனுக்கு அகென்ஸ்டாக வந்து ஒரு வாரியம் வந்து மேட்ச் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனாலும் இப்போ வந்து அந்த ஒரு ஸ்பாட்டு இப்போ இல்லாமல் ஆயிடுச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய அதுக்காக நம்முடைய ஜான்சனாவோட அந்த ஒரு ஸ்பாட்டை வந்து இப்போ வந்து நம்முடைய டபிள்யூடபிள்யூ வந்து நம்முடைய ஜிம்மி யூசோக்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால் இப்போ ஃபேன்ஸ் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு கமெண்டை வந்து நம்முடைய ஜிம்மி யூசோக்கு வந்து இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் நம்முடைய ஜான்சனை வந்து இருக்கிறதுக்கான இல்லாமல் போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதாவது இப்போ வந்து ரெஸ்லிங் ஒரு தேவ் மில்சன் வந்து இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது இப்போ வந்து நம்முடைய டபிள்யூடபிள்யூ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஜான்சனாவை வந்து அந்த வார் கேமில் வந்து கொண்டுட்டு வர வேணாம். அதாவது நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்மளுடைய ரோமன்ஸுக்குமான அந்த ஒரு ஃபேஸை வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அதாவது இங்கே 2 பேத்துக்கான எந்த ஒரு இன்ட்ராக்ட்டுமே இருக்கக்கூடாது. இது வந்து முடிஞ்சு போன ஒரு ஸ்டோரி லைன். அதனால் வந்து நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்து, அதாவது ஃபேன்ஸ் வந்து இப்போ அதிகமாக என்ன கேட்பாங்கன்னா, கடைசியில் வந்து இப்போ வந்து இந்த சர்வீஸ் லிஸ்ட்டில் வந்து மேட்ச் பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப வந்து ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது எங்களுக்கு வந்து ஜான்சனாவோட கடைசி மேட்ச் வந்து ரோமன்ஸ் கூட இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்து ஒரு டிமாண்டை வந்து வைப்பாங்க. அதனால் அந்த ஒரு இன்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக டபிள்யூடபிள்யூ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜான்சனாவோட அந்த ஒரு ஸ்பாட்டவே அந்த ஜான்சனா வந்து அந்த சர்வீஸில் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு பிளானுமே வந்து டபிள்யூடபிள்யூ வந்து போட்டு வச்சது எல்லாத்தையுமே அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்போ. அதனால் ஜான்சனா வந்து இந்த வார் கேமில் இல்லாமல் போனதுக்கான காரணம்னா நம்ம ஜான்சனாவும் இருக்கார். அது இல்லாமல் இந்த ஒரு ஃபேஸ் டீமில் இருக்காருன்னா நம்முடைய ஜான்சனாக இருக்கார், நம்முடைய சிஎம் பங்க் இருக்காங்க, அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸு, ரோமன் ரெயின்ஸ் எல்லாமே ஒரே ஸ்பாட்டில் இருக்கனால இது வந்து ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமாக வந்து பேசப்படும். அந்த எந்த ஒரு விஷயமும் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறக்காக ஜான்சனாவுக்கும் இப்படி ரோமன் ரெயின்ஸுக்கும் அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் வந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து அதிகமான ஒரு நெகட்டிவ் கமெண்டை வந்து கொடுக்கும். அதில் வந்து ஃபேன்ஸ் வந்து அதிகமாக டிமாண்ட் பண்ணுறதுனா எங்களுக்கு வந்து ஜான்சனோட அந்த கடைசி மேட்ச்சில் வந்து எங்களுக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் கொண்டு வந்து ஜான்சன் வந்து ஒரு மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்து டிமாண்ட் வைப்பாங்க. அந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய டபுள் வந்து பண்ணிட்டாங்க. ஜான்சனாவுக்கு பதிலாக வந்து நம்முடைய ஜிம்மி யூஸை வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ இதில் இன்னொரு அப்டேட் என்னன்னா, இப்போ வந்து ஹீல் ஃபேக்ஷனில் வந்து இப்போ ஹீல் ஃபேக்ஷனில் வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னா நம்முடைய பிரான் பேக்கர், பிரான்சன் ரீட், லோகன் பால், அதுக்கப்புறம் நம்முடைய ட்ரூ மேக்கினர், இதில் 4 பேர் இருக்காங்க. இதே நம்ம இங்கிட்ட நம்மளுடைய ஃபேஸ் டீமில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கோடி ரோட்ஸ், சிஎம் பங்க், ஜே ஊசோ, ஜிம்மி ஊசோ, இவங்க 4 பேர் இருக்காங்க. அதாவது ஹீல் ஃபேக்ஷன்லேயே ஒரு நபர் தேவை, அதே மாதிரி இங்கிட்ட வந்து ஃபேஸ் டீம்லேயும் ஒரு நபர் தேவைனால 2 பேர்த்துலையுமே ஒரு நபர் கண்டிப்பாக தேவைன்னா ஃபேஸ் டீமில் வந்து 5வது நபராக வரப்போகிறது யார் அப்படின்னா அது 100% உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ். இதே ஹீல் டீமில் வந்து 5வது நபராக வந்து வரப்போகிறது யாருன்னா அது உங்களோட பீஸ்ட் அண்ட் கனர் ப்ராக் லெஸ்னர். அதாவது இதில் வந்து 2 பேர்த்துலையும் ரோமன் அண்டு ப்ராக் லெஸ்னர் இவங்க 2 பேர்த்தில் வந்து யார் வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராவுக்கு வந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்துருக்கு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் ஒரு வாரம் இல்லை ப்ராக் லெஸ்னர் ஒரு வாரம்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஒரு ஒப்பீனியன் என்னன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் தான் வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு வந்து 100% வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ரோமன் ரெயின்ஸ் வரதுனால கண்டிப்பாக உங்களோட பீஸ்ட் அண்ட் கனர் ப்ராக் லெஸ்னர் வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு வந்து வரவே மாட்டார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ வந்து நம்மளுடைய அதாவது ஒரு ஆர்டர் வை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய இந்த சர்வீஸ் சீரிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணது யாரா நம்முடைய பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட். அதே ஹீல் இவங்க ஃபேஸ் டீமில் பார்த்தோன்னா நம்முடைய ஜிம்மி ஊசோவும், அதாவது நம்முடைய ஜே ஊசோவும், நம்மளுடைய சிஎம் பங்கும். அதே அதுக்கு அங்கிட்டு வந்து ஹீல் ஃபேக்ஷன் வந்து யார் ஜாயின் பண்ணாதுன்னா 3வது வந்து யார் ஜாயின் பண்ணால் லோகன் பால். இதே எங்களுக்கு 4வது வந்து யார், அது இங்கிட்டு வந்து நம்முடைய ஃபேஸ் டீமில் வந்து 3வது வந்து யார் வந்து ஜாயின் பண்ணால் நம்மளுடைய கோடி ரோட்ஸ். அதே இங்கிட்டு வந்து 4வது வந்து யார் ஜாயின் பண்ணதுன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் ஜாயின் பண்ணிட்டார். இங்கிட்டு வந்து ஃபேஸ் டீமில் வந்து 4வது வந்து யார் அப்படின்னா நம்மளுடைய ஜிம்மி ஊசோ ஜாயின் பண்ணிட்டார். கடைசியில் நம்மளுடைய டபிள்யூ வந்து ஹீல் ஃபேக்ஷனில் தான் வந்து 4வது நம்பராக வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கினரை வந்து சூஸ் பண்ணாங்க. அப்போ ஹீல் ஃபேக்ஷனில் வந்து 4வது நம்பர் வந்துட்டார் அப்படின்னா அடுத்து வந்து ஃபேஸ் டீமில் வந்து 5வது நம்பராக வந்து வரணும். அது 5வது நம்பர் யாருன்னா அது 100% வந்து உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் தான். அதனால் கண்டிப்பாக வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் வந்து ரோமன் ரெயின்ஸ் தான் வரப்போகிறாரு, ப்ராக் லெஸ்னர் வரப்போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அப்போ நம்முடைய பீஸ்ட் அண்ட் கனர் ப்ராக் லெஸ்னர் வந்து எப்போ தான் ரிட்டர்ன் ஆவார் அப்படின்னா அதே 2023
23 கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சர்வே சீரிஸை வந்து கொஞ்சம் ரீவைண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துமே தெரியாது. அதில் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து யாருமே வரமாட்டாங்க. நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து எல்லா பக்கமும் தேடுவார். அதாவது எனக்கு வேணும் அதாவது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டுறப்ப யாருமே வரமாட்டாங்க. கடைசியாக வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராக இருந்துச்சுன்னா கடைசியில் வந்து யார் வந்தான்னா நம்மளுடைய ராண்டி ஓட்டன். கடைசி நிமிஷத்தில் தான் வந்து நம்மளுடைய ராண்டி ஓட்டன் வந்து சஸ்பென்ஸாக வந்து அஞ்சாவது நபராக வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார்ல. அதே மாதிரியே நம்மளுடைய இந்த சர்வே சீரிஸ் வந்து நடந்து முடியுது. அப்போ அந்த ஒரு நேரத்தில் அந்த இடையில வந்து நம்மளுடைய பீஸ்டன் கன்னர் பிராக் லெஸ்னர் வந்து 5வது நபராக வந்து நம்மளுடைய பீஸ்டன் கன்னர் அப்போ தான் வந்து வருவார் அப்படி மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடி நடக்க போகிற எந்த விதமான ரா ஸ்மாக்டவுன் எதுக்குமே வரமாட்டார். ஏன்னா டேரெக்ட்லி வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து சர்வைவர் சீரிஸ் நடக்கிற அந்த ஒரு ஸ்பாட் அந்த ஒரு பேப்பருக்கு தான் வந்து சஸ்பென்ஸாக வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னரை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நடக்கிற ரா ஸ்மாக்டவுனுக்கு வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான முடிவு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் இப்போ நம்முடைய 5வது ஃபேக்ஸ் அதாவது ஃபேஸ் டீமில் வந்து 5 நபர் இருக்காங்க. ஹீல் ஃபேக்ஷனில் வந்து 4 பேர் தான் இருக்காங்க. அதில் ஒரு நபர் யார்? அந்த ஒரு நபர் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் தெரியும். ஆனால் பிராக் லெஸ்னர் வந்து வருவாரா வரமாட்டாரா, எப்போ வருவார், எப்படி வருவார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறக்காக நம்மளோட WWE வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ண போகிறாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து அந்த சர்வே சீரிஸில் நடக்கிறப்ப சஸ்பென்ஸாக வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னரோட ரிட்டனை கொண்டுட்டு வருவாங்க அப்படி மாதிரி இப்போ வந்து அதிகமாக இப்போ வந்து சொல்லப்படுது. இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்னன்னா அது சர்வே சீரிஸை பற்றினா இப்போ போகிற ஒரு கரண்ட் அப்டேட் என்னன்னா பட் இதுதான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு அதாவது பிராக் லெஸ்னர் வந்து எப்போ வருவார், அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் அடுத்த வாரம் அப்புறம் மண்டே நைட் ட்ராக் வந்து வருவாரா வரமாட்டாரா, ஜான்சனா வந்து சர்வே சீரிஸில் வந்து எதுக்கு வந்து மேட்ச் பண்ணாமல் போனார் அதுக்கான ஒரு விளக்கம், கோடி ரோட்ஸ் வந்து எதுக்காக வந்து சர்வே சீரிஸில் வந்து மேட்ச் பண்ணுறாரு எல்லாத்துக்கான ஒரு விளக்கத்தை வந்து இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா விதமான அப்டேட்டையும் நான் ஒரே ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் கொண்டு வந்து சேர்ந்துட்டேன். இந்த ஒரு வீடியோ வந்து பிடிச்சிட்டேன். வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.